டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஃப்ரீலான்ஸில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏர்ன் பண்ணிட்டீங்க, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்ற கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பெய்டு அட்வர்டைஸிங் வந்துட்டு ரன் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பேஜ் வந்துட்டு நீங்கள் டெய்லி பேசிஸில் ஹேண்டில் பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால மந்த்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு மினிமம் 5,000 to 10,000 வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பர் மந்த்துக்கு எத்தனை கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்துட்டு மினிமம் 5,000லேருந்து 25,000 வரைக்கும் கூட வந்துட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு பார்ட் டைமாக பண்ணால் கூட கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இது லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி அந்த ரிசல்ட்டை போர்ட்ஃபோலியோவை வந்து உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு காமிக்கிறப்ப தான் உங்களால் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எடுக்க முடியும். அதே சமயத்தில் ஏர்னிங்ஸ்ங்கிறதும் கண்டிப்பாக பாசிபிள். தேங்க்யூ.